மாஞ்சோலை பிரச்சினைக்கு சுமூக தீர்வு. தமிழக சட்டசபை சபாநாயகர் அப்பாவு நெல்லையில் நிருபர்களுக்கு பேட்டி அளித்தார். அப்போது நிருபர்கள் மாஞ்சோலை பிரச்சினை குறித்து கேட்டனர். இதற்கு பதிலளித்த சபாநாயகர் அப்பாவு, மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் பிரச்சினையில் இந்த அரசு நல்ல முடிவு எடுக்கும். முன்பு நடந்த பிரச்சினை வேறு, இப்போதுள்ள பிரச்சினை வேறு. முன்பு கூடுதல் சம்பளம் கேட்டு போராட்டம் நடந்தது. இப்போது பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை வனத்துறை மீட்க நடவடிக்கை எடுத்து வருகிறது. இந்த பிரச்சினை குறித்து தமிழக முதலமைச்சரிடம் எடுத்து சொல்வேன். அவர் நல்ல முடிவை அறிவிப்பார். 2028ஆம் ஆண்டு வரை அவர்களுக்கு குத்தகை உரிமை உள்ளது. அதற்கு முன்பாகவே இப்போது தொழிலாளர்களுக்கு குடிநீர் மற்றும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும். காரையாறு சொரிமுத்து ஐயனார் கோவிலுக்கு பக்தர்கள் எந்த இடையூறும் இல்லாமல் செல்ல அரசு நடவடிக்கை எடுக்கும். அங்கு பக்தர்களுக்கு தேவையான வசதிகள் செய்து கொடுக்கப்படும். இவ்வாறு கூறினார். அப்போது முன்னாள் எம்எல்ஏ மாலைராஜா, ராதாபுரம் ஒன்றிய செயலாளர் ஜோசப் பெல்சி மற்றும் நிர்வாகிகள் உடனிருந்தனர்.